சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் செயற்குழு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறவுள்ள சூழலில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செயற்குழுவில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சபரிமலை ஐயப்ப சீசன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் இருந்து வந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் அருவியில் உற்சாகத்துடன் குளித்தனர். முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை ஏராளமானோர் நீச்சல் குளத்திலும் ஆற்றிலும் நீராடி செல்கின்றனர். இங்குள்ள சிறுவர் பூங்காவிலும் ஏராளமான குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடைப்பு அருகே 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்ற அடைமிதிப்பான் குளத்தைச் சேர்ந்த ராஜசெல்வன் மூன்றடைப்பு பஜாரில் சாலையை கடக்க முயன்றார். அப்போது திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற சொகுசு கார் மோதி தூக்கி வீசப்பட்ட ராஜசெல்வன் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் அவரது இருசக்கர வாகனமும் தீப்பற்றி எரிந்து சேதமானது. இந்நிலையில் காரை ஓட்டி வந்த சுசீந்திரத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் கோண்டூரில் வீட்டிற்குள் இருந்த ஷூவில் புகுந்த சாரை பாம்பை கட்டுவீரியன் பாம்பு உயிருடன் விழுங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விக்ரமன் என்பவரின் வீட்டிற்குள் நள்ளிரவு நேரத்தில் புகுந்த சாரை பாம்பு ஒன்று ஷூவுக்குள் புகுந்தது. சிறிது நேரத்தில் கொடிய விஷமுடைய கட்டுவீரியன் பாம்பும் அதே ஷூவுக்குள் நுழைந்து சாரை பாம்பை உயிருடன் விழுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாம்புப்பிடி வீரர் செல்லா கட்டுவீரியன் பாம்பை பிடித்த போது அது தான் விழுங்கிய சாரை பாம்பை கக்கியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலா பகுதியில் தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. தேவாலா ரவுஸ்டன் முல்லை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் மலைப்பாம்பு இருப்பதை பார்த்த தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வனக்குழுவினர் தேயிலை செடிகளுக்கு அடியில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் பிடித்தனர். பின்னர் அந்த பாம்பை எடுத்துச் சென்று அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். சென்னை கோயம்பேட்டில் ஜல்லி ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கர் கோயம்பேட்டில் புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு லாரி மூலம் 3 யூனிட் ஜல்லி ஏற்றி வந்தார். இந்த லாரியை ரிவர்ஸ் எடுத்த போது கழிவுநீர் தொட்டியின் மூடி பின்பக்க டயரில் சிக்கி கவிழ்ந்தது. அப்போது கீழே குதித்து தப்பிக்க முயன்ற சங்கர் லாரியின் அடியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள தனிப்பாறையில் மலைவாழ் மக்களுக்கு மருத்துவ முகாம் மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட நீதிபதி ஜெயக்குமார் இந்த நிலையிலும் குழந்தைகள் கல்வி கற்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தினார். படிப்பு ஒன்றுதான் ஒரு வாழ்க்கை தரத்தையும் மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி. அந்த கல்வி என்பது பிள்ளைகளுக்கு வேண்டும். ஆகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள், படிக்க வையுங்கள். அது நிறைய உதவிகள் காத்துக் இருக்கிறது. நன்றாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தீர்த்தத்தில் விஷம் கலந்து கொடுத்து 5 பேரை கொலை செய்ய முயன்ற நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அம்மா களத்தூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் குடும்பத்திற்கும் முரளி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. குறிசொல்லும் தொழில் செய்து வந்த முரளி 1 கோடிக்கு மேல் கடன் பெற்றுள்ளார். இதனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் இருந்த முரளி தற்கொலைக்கு முடிவு செய்துள்ளார். தான் இறந்துவிட்டால் தனது நண்பரின் குடும்பத்தினரை பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் என நினைத்து அவர்களுக்கும் விஷம் கலந்த தீர்த்தத்தை கொடுத்துள்ளார். இதனால் அனைவரும் மயங்கி விழுந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக கணேசன் அளித்த புகாரின் பேரில் முரளி மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். காஞ்சிபுரத்தை அடுத்த புதுப்பாக்கத்தில் இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
கடந்த 18ஆம் தேதி தலையில் காயத்துடன் இடுப்பில் கல்கட்டப்பட்டு இளைஞரின் சடலம் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் உயிரிழந்தது முனுசாமி என்பதும் குடிபோதையில் தாயிடம் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரத்தில் தந்தை காத்தவராயன் அவரை அடித்து கொலை செய்து குளத்தில் வீசியதும் தெரியவந்தது. இதனையடுத்து காத்தவராயனும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட ராஜேஷ் என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கடத்தி இறைச்சிக்காக விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மறைமலை நகர் பகுதியில் இரவு நேரங்களில் தொடர்ந்து மாடுகள் காணாமல் போவது குறித்து விசாரித்து வந்த போலீசார் டாடா எஸ் வாகனத்தில் இருவர் மாடுகளை கொண்டு செல்வதை பார்த்து மடக்கி பிடித்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர், கலைவாணன் இறைச்சிக்காக மாடுகளை கடத்தியது தெரியவந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் குழுக்கள் தொடங்கி குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை பதிவிட்ட நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இன்ஸ்டாகிராம், எக்ஸ் மற்றும் சிக்னல் உள்ளிட்ட செயலிகளில் குழுக்கள் தொடங்கி குழந்தைகள் ஆபாச வீடியோக்கள் பதிவிட்டதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளது. சம்பந்தப்பட்ட கணக்கின் மின்னஞ்சல் முகவரியை விசாரித்த சைபர் கிரைம் போலீசார் கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த ஸ்ரீஹரி என்பவரை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கனமழையால் குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் பெய்த கனமழையால் கூடுவாஞ்சேரியில் உள்ள மகாலட்சுமி நகர், கஜலட்சுமி நகர், அமுதன் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமானதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். விரைந்து சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் கரைவெட்டி கிராமத்தில் நண்பர்களுடன் சென்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றும் அருள் பாண்டியன் தன் நண்பர்களுடன் வெளியே சென்ற நிலையில் மணிமுத்தாற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அருள் பாண்டியனின் மரணத்தில் மர்மம் நிலவுவதாக உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உரிய விசாரணை நடத்த கோரி உறவினர்கள் புகார் அளித்தனர். மேலும் மரணத்திற்கான காரணம் தெரியும் வரை சடலத்தை வாங்கப் போவதில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்தனர். கோவை மாதம்பட்டி அருகே உள்ள ₹1 இட்லி பாட்டி கமலாத்தாள் வீட்டின் மேற்கூரை பராமரிப்பு பணியின் போது எதிர்பாராத விதமாக கம்பி பட்டு இடிந்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். வடிவேலம்பாளையம் பகுதியில் உள்ள ₹1 இட்லி பாட்டி கமலாத்தாள் வீட்டு மேற்கூரை மழையின் காரணமாக இடிந்து விழுந்ததாக தகவல் பரவியது. மகேந்திரா குழுமத்தினர் கட்டிக் கொடுத்த இந்த வீடு இடிந்ததாக பரவிய தகவலால் சர்ச்சை எழுந்தது. இந்நிலையில் வீட்டின் முன்புறம் உள்ள காலி இடத்தில் சிமெண்ட் சீட் அமைக்க கம்பி பதிக்கும் போது வீட்டின் மேற்கூரை மீது பட்டு இடிந்ததாக கமலாத்தாள் பாட்டி விளக்கம் அளித்துள்ளார். மழையால் இடிந்தது என்பது உண்மைக்கு புறம்பான தகவல் என்றும் பெயர்ந்து விழுந்த மேற்கூரையை மஹிந்திரா குடும்பத்தினர் சீர் செய்து தந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதியை செலுத்தாத விவகாரத்தில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகளுக்காக விளையாடியுள்ள உத்தப்பா பெங்களூருவில் ஆடை நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த ₹23 லட்சம் வருங்கால வைப்பு நிதியை உத்தப்பா செலுத்தவில்லை என்ற புகார் எழுந்தது. உத்தப்பாவுக்கு கடந்த 4ஆம் தேதி பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் துபாயில் உள்ள நிலையில் 27ஆம் தேதிக்குள் பணத்தை செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.